இங்க வாங்க. கல்யாணம் அந்த மண்டபத்தில் வச்சிருக்கோம், ஏசி மண்டபம், டிஜே இருக்கு, ராத்திரி பூரா ஆடலாம் அப்படின்னு ஆடம்பரமா பண்றாங்க. ஆனா சோறு மட்டும் விளங்கவே மாட்டாங்க. ஆனா இதே முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்ல சோறு நல்லா டேஸ்டா இருக்கும். கல்யாணம் செம்பிளா வீட்டிலே நடத்துவாங்க. இந்த ஆடம்பரம் தேவையா? தங்கம் வெள்ளி விற்கிற விலைக்கு இது தேவையான்னு கேட்டா என்ன பதில் வருது பாருங்க. மண்டபத்துக்குலாம் ரொம்ப கேட்குறாங்க. 50 ரூபாய்க்கு மேலே தான் ஆகுது. இப்போ சாதாரண ஒரு காது குத்தி வச்சுனாலும் மண்டபத்தில் தான் வச்சுக்கிறாங்க. அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆடம்பரமாக செய்யணும், 4 பேத்துக்கு முன்னாடி அதிகமாக செலவு போனாலும் பரவாயில்ல, ஆடம்பரம் தான் அவசியம்னு நினைச்சோம்னா அது வந்து பின்னாடி நம்ம தான் அதுக்காக கஷ்டப்படணும். இவங்க செஞ்சிட்டாங்க, அவங்க செஞ்சிட்டாங்க, நம்ம இதோட எக்ஸ்ட்ரா ஒரு படி போடணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணும்போது பர்டன் அதிகமாகுது. அது என்னன்னா ஸ்டேட்டஸ்ல நம்ம வந்து பெரிய லெவல் பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோங்கிறாங்க. அந்த காலத்து சிக்கனமா இருந்தாலும் சொந்த பந்தத்தோட சந்தோஷமா கொண்டாடணும். இதுல வேற இப்ப புதுசா ஒரு பார்ட்டின்னு வேற வச்சுக்கிறாங்க. சிம்பிளா நடக்க வேண்டிய கல்யாணத்தை அதிக செலவு பண்ணி கடனை வந்து அந்த பையனுக்கு சுமத்தப்படுது. இப்போ ஒரு கோடீஸ்வரன் வந்து செலவு பண்ணாத பண்ணணும்னா அவனுடைய மதிப்பு மரியாதை குறைஞ்சி போயிடும். பிள்ளைங்க போச்சா வந்துச்சா பேசினாங்க முடிச்சிடறாங்கன்னு கல்யாணத்தை முடிச்சிடறாங்க. வாழ்க்கையில ஒரு தடவை பண்ண போறேன் கல்யாணம், அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணா தப்பு தானே. நீங்க ஒரு கல்யாணம் நடத்துறீங்க அப்படின்னா ஒரு கேட்டரிங் காருக்கு நீங்க ஒரு பிசினஸ் கொடுக்குறீங்க, ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. மலர் மாலை எந்த மாதிரி வைக்கிறீங்களும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அலங்காரம் பண்றாங்க இல்லையா, பியூட்டிஷியன், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 50,000 60,000 சேலை எடுக்கிறது, 1 லட்சத்துக்கு சேலை எடுக்கிறத குறைக்கலாம். தேவையில்லாம நகைகள் வாங்குறத குறைச்சிட்டு அதை வந்து ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி எல்லாம் கொஞ்சம் போட்டு சேமிப்பு பண்ணலாம். சிம்பிளான ஒரு கோயிலில் இல்லைன்னா கோயிலில் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த பணத்துக்கு வேற ஏதாவது முதலீடு பண்ணி அவங்க வாழ்வாதாரத்துக்கு நம்ம வழி பண்ணி கொடுக்கலாம். கல்யாணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு தடவை மட்டும்தான். அதை வந்து நம்ம அத்தியாவசியமாக செலவு பண்ணாமல் தேவைக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணிக்கணும். அதனால சுருக்கமாக பண்ணுங்க, செய்யுங்க. நான் வந்து அட்வைஸ் பண்ண விரும்பல, இதுதான் நடைமுறை.